ஹலோ கைஸ், உங்களுக்கு சூப்பரான லைஃப் வேணும். நீங்க ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்கணும். நீங்க பண்ற ஒர்க் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். உங்க ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் இப்படி எல்லாமே உங்களுக்கு ஹாப்பினஸை மட்டும்தான் கொடுக்கணும். உங்க லைஃபை நல்லா ஃபுல்ஃபில்டா வாழ நிறைய பணம் வேணும். இப்படி ஏகப்பட்ட ஆசைகள் உங்களுக்குள்ள கண்டிப்பா இருக்கும். ஆனா சில கஷ்டமான சூழ்நிலைகள் நமக்கு வரும்போது இது நமக்கு கிடைக்காதோ, இது நம்மளால முடியாதோ, என்னடா வாழ்க்கை அப்படின்னு யோசிப்போம். ஆனா வாழ்க்கைங்கிறது நம்ம நினைக்கிறத விட ஈஸியானது. ஒன்ஸ் உங்க லைஃப் எப்படி ஒர்க் ஆகுது, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த உண்மையான பவர் என்னங்கிறத நீங்க ரியலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கைனா இதாண்டா அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. நம்ம வாழ்க்கைங்கிறது 2 விஷயங்களால உருவாயிருக்கு. ஒன்று பாசிட்டிவ் திங்ஸ், இன்னொன்று நெகட்டிவ் திங்ஸ். உங்கள் லைஃப்பில் எந்த பகுதியை வேணால் எடுத்துக்கோங்க. அது உங்கள் ஹெல்த்தாக இருக்கலாம், வெல்த்தாக இருக்கலாம், உங்கள் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், இப்படி எதுவாக வேணா இருக்கலாம். அது எல்லாமே ஒன்று பாசிட்டிவாக இருக்கும், இல்லைன்னா நெகட்டிவாக இருக்கும். எல்லாமே நமக்கு பாசிட்டிவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட முடியாது. அதே மாதிரி எல்லாமே நெகட்டிவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட முடியாது. லைஃப்பை சூப்பராக வாழ்கிறவங்களுக்கு நம்ம எப்படி இந்த மாதிரியான ஒரு லைஃப்பை வாழ்கிறோம் அப்படிங்கிறதே தெரியாது. பட் அவங்களுக்கு தெரியாமலே அவங்க சில விஷயங்களை பண்ணியிருப்பாங்க. அப்படி அவங்க யூஸ் பண்ண பவர் தான் அவங்க லைஃபையே சூப்பராக மாற்றிருக்கும். அந்த பவர் என்னவா இருக்கும்? அது வேற எதுவுமே கிடையாது. அதுதான் லவ், அதாவது அன்பு. இது சும்மா நம்ம ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் இல்லை நம்ம பிடிச்ச விஷயங்கள் மேலே நம்ம வைக்கிற லவ் இல்லை, அதுக்கும் மேலே. ஏன்னா லவ்ங்கிறது நமக்கு வெறும் ஃபீலிங் மட்டும் கிடையாது, நம்ம லைஃபோட ஒரு பாசிட்டிவான ஃபோர்ஸே அதுதான். இந்த லவ் இல்லைன்னா நம்ம லைஃபே இருக்காது, நம்மளால நகரவே முடியாது. நீங்க காலையில் எந்திரிக்கிறது, பேசுறது, நடக்கிறது, ஒர்க் பண்றது, உங்களை நீங்களே மேம்படுத்திக்கிறது, அப்படி எல்லாமே பாசிட்டிவ் ஃபோர்ஸான லவ் இல்லாம பண்ண முடியாது. லா ஆஃப் அட்ராக்ஷனுங்கிறதே லவ் தான். இந்த லா ஆஃப் லவ்ங்கிறது ரொம்பவே பவர்ஃபுல்லானது. இந்த மொத்த பிரபஞ்சத்தையுமே சந்தோஷமா வச்சுக்கிறது இந்த லா தான். இப்படிப்பட்ட லவ்வை நம்ம எப்படி ஜஸ்ட் ஒரு ஃபீலிங்னு மட்டும் சொல்லிட முடியும்? நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க வெறும் பாசிட்டிவான விஷயங்களை கொடுத்தா உங்க வாழ்க்கை முழுக்க பாசிட்டிவான விஷயங்கள் கிடைக்கும். அதுவே வெறும் நெகட்டிவிட்டியை மட்டுமே கொடுத்தீங்கன்னா அதுதான் உங்களுக்கு ரிட்டர்னா கிடைக்கும். ஓகே, இந்த பாசிட்டிவிட்டி அண்ட் நெகட்டிவிட்டி இதை நம்ம எப்படி கொடுக்குறோம்? ரொம்பவே சிம்பிள் தான். நம்ம எண்ணங்கள் மூலமாகவும் நம்ம உணர்வுகள் மூலமாகவும் தான் நீங்க உங்களோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இதெல்லாம் வெளிப்படுத்துறீங்க. ஸோ நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அது அந்த பிரபஞ்சம் பாரபட்சம் பார்க்காம உங்களுக்கு திரும்ப கொடுக்கும். நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற ஹாப்பினஸ், ரிலேஷன்ஷிப், பீஸ் இது எல்லாமே நீங்க உங்க தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் மூலமா கொடுத்தது தான் உங்களுக்கு திரும்ப கிடைச்சிருக்கு. உங்க தாட்ஸ் அப்படிங்கிறது உங்க தலைக்குள்ள கேட்குற அந்த சத்தம், அண்ட் அந்த சத்தத்தை தான் உங்க பேச்சா நீங்க வெளிப்படுத்துறீங்க. ஸோ உங்க வார்த்தைகளும் செயல்களும் பாசிட்டிவா இருக்கணுமா இல்லை நெகட்டிவா இருக்கணுமாங்கிறத டிசைட் பண்றது உங்க எண்ணங்கள் தான். பட் நமக்கு வரக்கூடிய எண்ணங்கள் பாசிட்டிவா நெகட்டிவா அப்படின்னு நமக்கு எப்படி தெரியும்? உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள், நீங்க ஆசைப்பட்டு கேட்குற விஷயங்கள், இது எல்லாமே பாசிட்டிவ் தாட்ஸ். அதே மாதிரி உங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள், நீங்க வேணான்னு நினைக்கிற விஷயங்கள், இது எல்லாமே நெகட்டிவ் தாட்ஸ். இப்போ ஒருவேளை உங்க பிசினஸ்ல ஏதாவது லாஸ் ஆச்சு, எக்ஸாம்ல நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்க அப்படின்னா அந்த மாதிரி நேரத்துல உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பத்தி நீங்க பேசுவீங்களா இல்ல நினைப்பீங்களா? அந்த நாள் முழுக்க எவ்வளவோ நல்ல விஷயங்கள் நடந்திருக்கும், ஆனா நமக்கு நடந்த கெட்ட விஷயங்கள் மட்டும்தான் நமக்கு அதிகமா ஞாபகம் இருக்கும். ஸோ இப்படி உங்களுக்கு பிடிக்காத விஷயத்த நீங்க யோசிக்கிறப்போ அடுத்து வரப்போற ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமும் உங்களுக்கு கஷ்டத்தை தான் கொடுக்கும். எல்லா மூமெண்ட்ஸ்லயும் எது உங்களுக்கு பிடிக்குதோ, எதை நீங்க விரும்புறீங்களோ அதை பத்தி மட்டும்தான் நீங்க பேசணும், அதை பத்தி மட்டும்தான் நினைக்கணும். இந்த மூமெண்ட்ல நீங்க என்ன ஃபீல் பண்றீங்களோ அதுதான் முக்கியம். ஏன்னா அதுதான் உங்க லைஃபை டிசைட் பண்ணும். உங்களுக்கு லவ் கம்மியா இருக்கிறதுனால தான் உங்களுக்கு அதிகமான நெகட்டிவ் ஃபீலிங் வருது. நீங்க எவ்வளவு ஜாய்ஃபுல்லா ஹாப்பியா ஃபீல் பண்றீங்களோ அந்த அளவுக்கு நீங்க லவ்வை வெளிப்படுத்துறீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ லா ஆஃப் அட்ராக்ஷன் படி நீங்க எவ்வளோ லவ்வை வெளிப்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு அந்த அன்புங்கிறது உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். இப்போ நீங்க எதிர்பார்க்காத ஒரு மோசமான விஷயம் உங்களுக்கு நடந்து நீங்க உடஞ்சு போய் உக்காந்துருக்கீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி நடந்த சின்ன சின்ன சாதாரணமான விஷயம் கூட உங்க மைண்டுக்கு வரும். எதனால அந்த மாதிரி நேரத்துல நமக்கு நல்ல விஷயங்கள் ஞாபகம் வர மாட்டேங்குது அப்படின்னா லவ் அப்படிங்கிறது பாசிட்டிவ் ஃபீலிங், சேட் அப்படிங்கிறது நெகட்டிவ் ஃபீலிங். இது ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒண்ணு ஆகாது, ஏதாவது ஒன்று தான் ஜெயிக்கும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் கொஞ்சம் முயற்சி எடுத்து பாசிட்டிவான விஷயங்களை நீங்கள் நிறைய நினச்சி பாருங்க. நிச்சயமா உங்களுக்குள்ள ஒரு விதமான பவர் வந்த மாதிரியே இருக்கும். இதை எப்படி நம்ம ஈஸியாக இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா, எந்த ஒரு மோசமான விஷயம் உங்களுக்கு ஏற்பட்டாலும் சரி அந்த நேரத்தில் கம்ஃபர்டபுளாக ரிலாக்ஸ்டாக ஒரு இடத்துல உட்காந்து கண்ணை மூடிட்டு உங்கள் ஹெல்த், உங்கள் வெல்த், உங்கள் ரிலேஷன்ஷிப் இதை பற்றியெல்லாம் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதை தான் நீங்கள் திரும்ப வாங்கிப்பீங்க. இப்போ உதாரணத்துக்கு உங்ககிட்ட பணமே இல்லை, நீங்கள் ரொம்ப வருத்தப்படுறீங்க அப்படின்னா இப்படி அதை பற்றியே நீங்கள் யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நெகட்டிவான ஃபீலிங்கை தான் நீங்கள் வெளிப்படுத்துறீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனாலேயே அதே நெகட்டிவ் ஃபீலிங்கை தான் நீங்கள்
திரும்ப திரும்ப ரிசீவ் பண்ணுவீங்க. திரும்ப திரும்ப என்கிட்ட பணம் இல்லை அப்படிங்கிற ஃபீலிங் தான் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் நல்ல ஃபீலிங்கை மட்டுமே வெளிப்படுத்துறப்ப அதே நல்ல ஃபீலிங் தான் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். அப்படி ஒரு நல்ல ஃபீலிங் உங்களுக்கு கிடைக்கும் போது உங்கள் லைஃபே ஹாப்பியாக மாறும். உங்கள் தாட்ஸும் உங்கள் ஃபீலிங்ஸும் தான் உங்கள் ஃப்ரீக்குவன்சியை டிசைட் பண்ணுது. ஒரு காந்தம் மாதிரி உங்கள் நண்பர்களையும் உங்களை சுற்றி இருக்க எல்லாத்தையுமே நீங்கள் அட்ராக்ட் பண்ணுறீங்க. ஆனால் அதுவே நீங்கள் நெகட்டிவாக இருக்கீங்கன்னா அதே மாதிரியான நெகட்டிவ் மனிதர்களை தான் நீங்கள் திரும்ப திரும்ப அட்ராக்ட் பண்ணுவீங்க. ஸோ உங்கள் ஃபீலிங்கை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறப்ப உங்கள் ஃப்ரீக்குவன்சியும் சேஞ்ச் ஆகும். அப்படி அந்த ஃப்ரீக்குவன்சி சேஞ்ச் ஆனாலே உங்களை சுற்றி நடக்கிற விஷயங்களுமே ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும். உங்கள் ஃபீலிங்ஸை போகிற போக்கில் விடாதீங்க, அதுக்கு இன்சார்ஜாக நீங்கள் ஆகுங்க. நம்ம வாழ்க்கையோட நோக்கமே அன்பை தேர்ந்தெடுத்து நெகட்டிவிட்டியிலேருந்து வெளியே வர்றது தான். ஆனால் பிரச்சனை என்னன்னா, நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒருத்தர் மேலே அன்பு காட்டுறாங்க, ஆனால் முக்கால்வாசி மனிதர்கள் மேலே கோவத்தை தான் காட்டுறாங்க. நம்ம சில பேர் பேசுகிறப்ப இது மோசம், இது சரி வராது, இது என்னால் முடியாது அப்படின்னு எதிர்மறையான வார்த்தைகளை தான் நம்ம பேசுவோம். இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாமே நமக்குள்ளே இருந்து ஒரு நெகட்டிவான உணர்வுகளை வெளிப்படுத்தும். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஒவ்வொரு நாளுமே எதிர்மறையான வாக்கியங்களை யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நேர்மறையான வாக்கியங்களை மட்டுமே யூஸ் பண்ணுறப்ப நம்ம ஹை ஃப்ரீக்குவென்சியில் இருக்க ஆரம்பிப்போம். அப்போ அந்த பாயிண்டில் அந்த நெகட்டிவிட்டியை தவிர்த்துட்டு இந்த லவ்வை மட்டுமே கொடுக்குறப்ப உங்களுக்கு திரும்ப கிடைக்கிற லவ்ங்கிறது நீங்கள் கொடுத்ததை விட பல மடங்கு அதிகமாக இருக்கும். ஸோ இதனாலேயே நீங்கள் நிறைய மனிதர்களை அட்ராக்ட் பண்ணுவீங்க, உங்கள் வாழ்க்கையுமே அழகாக மாறும். இந்த ஹை வைப்ரேஷனல் ஸ்டேட்டுக்கு போகிறதுக்கு ஒரு சில வழிமுறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதுக்கு மொத்தமாக 3 வழிகள் இருக்குது. நம்பர் 1, இமேஜின், அதாவது கற்பனை பண்ணுறது. உங்கள் மைண்டை யூஸ் பண்ணி உங்களுக்கு என்ன வேணுமோ, உங்களுக்கு என்ன ஆசைகள் இருக்கோ அதை கண்டுபிடிங்க. இப்படி நீங்கள் இமேஜின் பண்ணும்போது அந்த இமேஜினேஷனோட சேர்ந்து லவ்வையுமே ஃபீல் பண்ணுங்க. நம்ம லவ்வோட ஃபோர்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, இந்த இயற்கையில் இருக்க நம்ம கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாத்தையுமே சேர்த்து தான் ஒர்க் பண்ண வைக்குது. அந்த ஃபோர்ஸால தான் உங்கள் ஆசைகள், நீங்கள் நினச்ச விஷயங்கள், இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்குது. ஸோ நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்ச விஷயமா இருந்தாலும் சரி, தெரியாத விஷயமா இருந்தாலும் சரி, அது உங்களுக்கு ஏற்கனவே கிடைச்ச மாதிரி ஃபீல் பண்ணுங்க. நிச்சயமாக அந்த ஃபீலிங்ஸை நீங்கள் வெளிப்படுத்துகிறப்ப அதே மாதிரியான விஷயங்களை தான் நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க. நம்ம ஒவ்வொருத்தங்களையும் சுற்றி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. நீங்கள் எங்கே போனாலுமே அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு உங்கள் கூடவே தான் இருக்கும். ஒவ்வொரு டைமும் உங்கள் ஃபீலிங்ஸ் மூலமாகவும் ஆக்ஷன்ஸ் மூலமாகவும் நீங்கள் லவ்வை கொடுக்குறப்ப அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு நீங்கள் கொடுக்குற லவ்வை உள்வாங்கி வச்சுக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு லவ்வை கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு பவர் ஆகிக்கிட்டே இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் என்னெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அதை இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு அட்ராக்ட் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். ஒருத்தர் அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. அந்த நேரத்தில் அவர் அடிபட்டதை பற்றியே அவர் நினச்சிக்கிட்டு இருந்தாரு அப்படின்னா அந்த நிலைமையிலேருந்து அவர் வெளியே வர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் அதுவே அதுலேருந்து ரெக்கவர் ஆகி அதுலேருந்து வெளியே வர மாதிரி அவர் கற்பனை பண்ணுறப்போ கண்டிப்பாக அந்த ப்ராசஸ் இன்னும் சீக்கிரமாக நடக்கும். லைஃப்ங்கிறது ஒரு கேட்டலாக் மாதிரி. அதில் நம்ம லவ்வை மட்டும்தான் சூஸ் பண்ணணும். ஆனால் நல்லதை விட கெட்டதை மட்டுமே நீங்கள் அதிகமாக சூஸ் பண்ணுறப்ப எப்படி நம்மளால் நல்ல விஷயங்களை ரிசீவ் பண்ண முடியும்? நீங்கள் உங்களை பற்றி நினச்சாலும் சரி, மற்றவங்களை பற்றி நினச்சாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அது உங்களுக்கு தான் ஏற்படும். மற்றவங்களை நீங்கள் குறை சொல்கிறீங்கன்னா உங்களை நீங்களே குறை சொல்கிறீங்கன்னு அர்த்தம். மற்றவங்களை நீங்கள் கெட்டவன் பட்டம் கட்டுறீங்கன்னா உங்களுக்கு நீங்களே கெட்டவன் பட்டம் கட்டுறீங்கன்னு அர்த்தம். ஸோ மற்றவங்களுக்கு நீங்கள் காட்டுற அன்பு, இரக்கம், இது எல்லாமே உங்களுக்கு நீங்களே காட்டுறதுக்கு சமம். அதே மாதிரி ஒரு சில விஷயங்களை நம்ம விட்டு கொடுக்கும்போது அங்கே யாருமே தோக்குறது கிடையாது, அங்கே 2 பேருமே ஜெயிக்கிறாங்க. ஸோ அன்பை காட்டுங்க, விட்டு கொடுத்து போங்க. உங்கள் நம்பிக்கை உண்மையோ பொய்யோ, சின்னதோ பெருசோ, அதை உங்கள் உலகமாக மாற்றுங்க. இமேஜின் பண்ணி ஃபீல் பண்ணுங்க. ஏன்னா அது பொய்யாவே இருந்தாலும் அது உங்களுக்கு உண்மையாக பிடிச்சிருக்கு அப்படின்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் அது உங்களுக்கு ஈர்த்து கொடுக்கும். ஸோ உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு அன்பை காட்டுங்க. எவ்வளோ உதவி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு உதவி பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச நபர்கள், உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள், இது எல்லாமே உங்களை சுற்றி உருவாகும். என்னடா வாழ்க்கை அப்படின்னு உங்கள் வாழ்க்கையை வெறுக்காம நேசிக்க ஆரம்பிங்க. உங்கள் மேலே அன்பு காட்டுங்க. உங்கள் வாழ்க்கையை என்ஜாய் பண்ண ஆரம்பிங்க. உங்களை சுற்றி உங்களுக்கு பிடிச்ச நிறைய விஷயங்கள் இருக்குது, உங்களுக்கே தெரியாத அவ்வளவு விஷயங்கள் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபீல் பண்ணி லவ் பண்ணணும். பட் அதெல்லாம் விட்டுட்டு மக்கள் அவங்க மைண்டில் ஓடுற தேவையில்லாத எண்ணங்களுக்கு தான் அடிமையாக இருக்காங்க. ஸோ இதனாலேயே அவங்கள சுற்றி இருக்க நல்ல விஷயங்கள் அவங்க கண்ணுக்கு தெரியறதே இல்லை. ஆரம்பத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல விஷயங்களை கவனிக்க ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் பாருங்க, நிறைய நல்ல விஷயங்கள் உங்ககிட்ட தானாகவே சேரும். அதே மாதிரி நன்றி உணர்வோடு இருக்க பழகுங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுதான் நம்ம கிடைக்கும். ஒரு பர்சனுக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்லும் போதும் சரி, அவங்க நமக்கு உதவி பண்ணும்போது அவங்களுக்கு நம்ம நன்றி உணர்வோடு இருக்கும்போதும் சரி, அந்த நேரத்தில் நீங்கள் அன்பை மட்டுமே வெளிப்படுத்துறீங்க அப்படின்னு அர்த்தம். இதன் மூலமாக உங்களுக்கு நிறைய சந்தோஷம், ஆரோக்கியம், உறவுகள், நிறைய பணம், நிறைய நல்ல விஷயங்கள், இது எல்லாமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. நன்றி உணர்வு இருந்தாலே உங்ககிட்ட எல்லாமே அதிகரிக்கும்.
அது சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, அது பல மடங்கு உங்ககிட்ட வந்து சேரும். ஏதாவது கஷ்டமான சூழ்நிலையில நீங்க இருக்கீங்களா? அந்த சூழல்லையும் நீங்க நன்றி உணர்வோடு இருக்கிறதுக்கு சில விஷயங்களை தேடுங்க. அப்படி ஏதாவது ஒரு விஷயம் கிடைச்சா அடுத்த விஷயத்தை தேடுங்க. இப்படி ஒவ்வொரு விஷயமா தேடிக்கிட்டு இருக்கும்போது அதே விஷயங்கள் உங்க வாழ்க்கையில திரும்பவும் உங்களுக்கு ஏற்படும். அடுத்ததா மணியை பத்தி பார்க்கலாம். பணக்காரங்களுக்கும் மற்றவங்களுக்கும் இருக்கிற ஒரே வித்தியாசம் என்னன்னா, பணக்காரங்களுக்கு பணத்து மேல அதிக ஆசையும் அதிக அன்பும் இருக்கும். மற்றவங்களுக்கு அது கம்மியா இருக்கும். அதன் மீதான பயம் அதிகமா இருக்கும். ஏன்னா நிறைய பேர் பணத்தை நினைச்சாலே பேடா ஃபீல் பண்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு பணத்தை பத்தின கெட்ட நம்பிக்கைகள் தான் அதிகமா இருக்கு. பணம்னாலே ஒரு கெட்ட விஷயம்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். உங்ககிட்ட காசு கம்மியா இருக்குன்னா நீங்க பணத்தை பத்தி கெட்ட உணர்வை வெளிப்படுத்துறீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ நீங்க மணியை லவ் பண்ணணும். அப்பதான் அது உங்ககிட்ட வந்து சேரும். இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? அதை பத்தின தப்பான நம்பிக்கைகளை உங்ககிட்ட இருந்து நீக்குங்க. யாராவது ஒருத்தர் உங்களை விட அதிகமா சம்பாரிச்சாங்கன்னா அவங்கள பார்த்து பொறாமப்படாதீங்க, சந்தோஷப்படுங்க. ஏன்னா நீங்க வேற அவங்க வேற கிடையாது. அதனாலேயே அவங்களுக்கு என்ன கிடைக்குதோ நிச்சயமா அது உங்களுக்கும் கிடைக்கும். அடுத்ததா ரிலேஷன்ஷிப், அதாவது உங்க உறவுகளை பத்தி பார்க்கலாம். ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையோட ஒரு முக்கியமான பார்ட். மற்றவங்க கிட்ட நம்ம எப்பவுமே ஒரு பாசிட்டிவான ஃபீலிங்கை வெளிப்படுத்துறப்ப அதே ஃபீலிங் வந்து உங்களுக்கு பல மடங்கா திரும்ப கிடைக்கும். ஆனா அதுவே நீங்க போட்டி, பொறாமை, கோபம் இது மாதிரியான உணர்வுகளை நீங்க கொடுத்தீங்கன்னா அதே விஷயங்கள் தான் உங்களுக்கு பல மடங்கா திரும்ப கிடைக்கும். ஸோ உங்க கூட இருக்கிறவங்கள நீங்க இரக்க குணத்தோட பாருங்க. இப்படி இருந்தாலே அவங்க என்ன பண்ணாலுமே அவங்க மேல ஒரு தப்பான உணர்வு உங்களுக்கு ஏற்படாது. வாழ்க்கைங்கிறது நியூட்ரலானது. அது நமக்கு 2 விஷயங்களை வச்சிருக்கும். அதுல நம்ம எதை சூஸ் பண்றோமோ அதை பொறுத்து தான் நம்ம வாழ்க்கை அமையும். வெறும் சந்தேகம் மட்டுமே இருக்கிறவங்களுக்கு அவங்கள சுத்தி இருக்கிற மனிதர்கள் சந்தேகமா மட்டும்தான் இருப்பாங்க. எப்ப பார்த்தாலும் கோவத்தோடவே இருக்கிறவங்களுக்கு அவங்கள சுத்தி இருக்கிறவங்க கோவமா தான் இருப்பாங்க. அன்பை மட்டுமே வெளிப்படுத்துறவங்களுக்கு அவங்கள சுத்தி எப்பவுமே அன்பானவங்க தான் இருப்பாங்க. ஒவ்வொரு நொடியும் இந்த பிரபஞ்சத்துக்கு நீங்க என்ன தகவலை கொடுக்குறீங்களோ அந்த தகவலை பொறுத்து தான் உங்க வாழ்க்கை அமையுது. ஸோ நீங்க சந்தோஷமா இருக்கிறதா உணருங்க. எல்லாமே நல்லதுக்காக தான் நடக்குதுன்னு நம்புங்க. அதை ஃபீல் பண்ணுங்க. அந்த ஃபோர்ஸை அதிகமாக்குங்க. இந்த மாதிரி உங்களை மெருகேற்றுற மாதிரியான பதிவுகளை கேளுங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கை நீங்க நினைச்சதை விட பாசிட்டிவா மாறும். உங்க வாழ்க்கைய ரொம்ப காம்ப்ளிகேட்டடா மாத்திக்காதீங்க, எளிமையா மாத்துங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் உங்க இம்பார்ட்டன்ஸை கொடுக்காதீங்க. லவ் மட்டும்தான் நம்ம லைஃபோட உண்மையான பவர். ஸோ அன்பை மட்டுமே வெளிப்படுத்துறப்ப அந்த அன்பே உங்ககிட்ட எல்லாத்தையுமே கொண்டு வந்து சேர்க்கும். ஸோ ஸ்ப்ரெட் லவ், ஸ்ப்ரெட் ஹாப்பினஸ், ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு இதே மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.